சும்மா வேலை கேட்டு போலான்னு வந்தேன், கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி சம்பளம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, சாப்பாடாவது போடியான்னு கேட்டேன். போய் சொல்லாத, பாக்கு போட்டிருக்கிய பாத்தியா, நான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாக்கு போட்டிருக்கேன். நீ ஏன் நினைக்கிறல்ல, இந்த மாதிரி எல்லாருமே நினைக்கணும்ன்றதுக்காக தான் பாக்க. உனக்கு தெரியுமா, நான் பட்னியோட 3 நாளா கேரிங். சரியான பைத்தியக்காரனா இருக்கிய. ஏன் அப்படி சொல்ற? இந்த வித்து சாப்பிட்டு வேண்டாம். அது எப்படி உன் பொருளை நான் வைக்க முடியுமா? ஒரு நியாயம் வேணா? நான் தயா உன்னை சரியா புரிஞ்சுக்கல. சரி இப்ப புரிஞ்சுட்டா சார் தான் வரட்டுமா? வா. எங்க சாப்பிடுறதுக்கு? 3 நாளா பட்னியா இருக்கல்ல, வெக்கப்படாத. வா வா. கம் ஆன். இதோ வர. ஒருத்தன் பண்ணி மாதிரி தின்னுருக்கான்ல. யாரோ பசி நேரத்துல சாப்பிட்டுருக்காங்க, அதுக்காக அவங்களை இப்படிலாம் திட்டக்கூடாது. யாரையுமே இந்த மாதிரி மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஹலோ, கொஞ்சம் கிளீன் பண்ணு. ஏய், தலை வலிக்குதா? பசிதான். ஹலோ சார், சீக்கிரம் போய் ஒரு 36 பூரி எடுத்துட்டு வாங்க. 36 பூரி இவருக்குதான் 3 நாளா பட்னி. இப்பதான் 5 கோழி. ஆமா, 5 நிமிஷத்துல 6 கோழி பண்ணுவேன்னு சொல்லி வேலை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போப்பா. கவலைப்படாதீங்க, இப்ப வந்துரும். அது என்ன 36 பூரி ஒரு கணக்கு? ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 12. இப்ப 3 நாளைக்கு 12 × 3 36. கரெக்டா? கணக்குல புலிதான். இந்த பாரு, 3 நாளா நான் சாப்பிடலையா, அதனால வயரெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. இந்த 3 பூரி மாத்திரம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 36 சாப்பிடணும், அப்பதான் பழையபடிக்கு வரும். என்ன தட்டில் வச்சு கொண்டாடுறது பார்த்தேன், முடியல சார். அதனால சாம்பார் கொண்டு வச்சேன். வேற ஒரு 12 தோசை. 12 தோசையா? அப்போ 24 இட்லி. ஓகே, கொண்டாந்துறேன். பாவி, ஐயோ எனக்கு ஒரே அவமானமா இருக்க. என்ன அவமானம்? நம்ம வயசுக்கு நம்ம சாப்பிடுறோம், பேசாம அது பின்னாடி ஒளிஞ்சிட்டு சாப்பிடுங்க. ஒரு சின்ன அபிப்பிராயம், ஒன்னாலதான் எனக்கு வேலை போச்சு. அதனால இந்த பூரி எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணி பழச்சுக்கிறேன்னு. நோ, நீங்க சாப்பிடுறத நான் பார்த்து ரசிக்கணும். சாப்பிடுங்க. கை கழுவிட்டு வந்துட்டுமா? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ற? உனக்கு நான் என்ன பண்ணேன்? நான் என்ன செஞ்சேன்? சரிங்க வா. இப்போதைக்கு இது அட்வான்ஸ். நல்லா தொழில காட்டு, நல்லா பண்ணா மேல போட்டு தரேன். சரி சார். சரி, என் மேல என்ன உனக்கு இவ்வளவு அக்கறை? என்னாலதானே உன் வேலை போச்சு. அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாடெல்லாம் என் பொறுப்பு. சாப்பிடு. சாப்பிட. உன் மேல நான் இவ்வளவு அன்பு வச்சிருக்கேனே. உன் பேர் எனக்கு சொன்னியா? பேருங்க மகுவா? தண்ணி பொறையேறினதுல ரகு பகுவை. இனிமே கிளாஸ்ல கட்டுப்படியாக தண்ணி ஜாக்கிலே கொண்டு வந்துட்டேன். மேடம், உங்களுக்கு போன் வந்திருக்கு ரிசப்ஷன்ல. வந்துட்டா? எனக்கா போனா? இங்கயா? ஆமா, அவங்க உங்க ட்ரெஸ் சொல்றாங்க, உங்க ஹேர் ஸ்டைல் சொல்றாங்க. யாராவது தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். போய் என்னன்னு கேட்டுப்பா, நல்ல செய்தி சொன்னாலும் சொல்லுவாங்க. போ. வெக்கப்படாம சாப்பிடணும். எனக்கு என்ன வெக்கம்? தலைக்கு மேல போயிடுச்சு. ஜான் என்ன மோளம் பண்ண. யோ, அங்க போனே வரலங்கறாங்க. அங்க இல்லம்மா, இங்க. அங்கயா? உங்களுக்கு இல்லம்மா, வேற இன்னொருத்தருக்கு. சாரிம்மா, பேசிட்டாங்க. சரிப்பா. அதுக்குள்ள சாப்பிட்டியா? பூரியா சாப்பிட்டு பூரிச்சு போயிட்டேன். ஆமா, மசாலா அப்படியே வச்சிருக்க. அது மசாலா சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும், அதனால பூரி மாத்திரம் சாப்பிட்டேன். வேற இட்லி? இன்னும் மாவே ரெடி ஆன, இப்பதான் வேற வந்து சொல்லிட்டு போனேன். வேற ஏதாவது சாப்பிடுறியா? இதுக்கு மேல போட்டா எல்லாம் வெளியே வந்துடும். போதும். பில் பில்.
எனக்கு ஒரே பொறாமையா இருக்குங்க. என்ன பார்த்தா? இந்த ஒட்டகத்தை பார்த்தா. ஏன்? பாருங்க, அது ஒரு வேளைக்கு சாப்பிட்டுட்டு 7 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது. அந்த மாதிரி அமைப்பு தான் அதுக்கு இருக்கு. என்ன பாருங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த வேலை அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, அடுத்தபடி எங்க அழகு போறானோ. அதான் சொன்னேன்ல, அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உன் சாப்பாடு பொறுப்பு என்னோடது. அது நீயா சொல்ற? ஆண்டவன் சொல்ல வைக்கிறான். நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? உனக்கு எப்ப வசதியோ அப்ப. எங்க ஆண்டிக்கு மனம் அடியனுக்கு ஆத்தாங்கற. கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க. அது வரைக்கும் தான் இதெல்லாம் தாங்கும். சரி, 5 மணிக்கு. இப்ப ஏய், சாப்பாடு எல்லாம் போட்டேன், செலவுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன். ஐயோ, என்ன ஒரு மாதிரி பாக்குது. உள்ள இருக்கிற பூரிய கண்டுபிடிச்சிருச்சா? பைரவா, காட்டி கொடுத்துறாதப்பா. சு 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 சு. ஓ, சாரி. இது இது எனக்கா? ஏன் ஒரு மாதிரி பாக்குது? என்னமோ மாதிரி பாக்குது. நீங்க போங்க, நான் 5 மணிக்கு வந்துடுறேன். போயிடுங்க. நான் அது நீங்க போயிடுங்க. இது என்னமோ மாதிரி பாக்குது. ஏய், ஐயோ 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 வாலாட்டுது. என்ன உனக்கு இது? என்ன பார்த்தா வசதியான வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. நல்ல வேளை நடுத்தருவில் வச்சு மானத்தை வாங்காம இருந்தா. காணும். அடக்கடவுளே, சோத்த வேற போட்டு 10 ரூபா கையில கொடுத்து ஊசிக்கு வேற செலவு வச்சிருவான் போல இருக்க. பரவாயில்ல. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எல்லாம் ஒண்ணும் ஆகல. அப்படி துரத்துச்சு? துரத்துச்சு. பாசத்தெல்லாம் அப்படியே கொட்டின பரிவா போட்டு விட்டுருச்சு. நாளைக்கு மறந்துடாத. 304 ஐயா, கோவல் கொண்டா. This is murder file, sir. This is criminal file, sir. என்ன அது? ரெகுலேட்டர்ல சுவிட்ச தொட்டா சுவிட்ச் சுத்த மாட்டேங்குது, ரெகுலேட்டரே சுத்துது சார். ஏன் அப்படி? ரெகுலேட்டர் சுத்துது, ஆனா ஃபேன் சுத்த மாட்டேங்குது சார். டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே டெண்டர் விட்டுறாங்களா சார்? கான்ட்ராக்ட் காரங்க எல்லாமே கண்டமா கொடுத்துறாங்க சார். தட் இஸ் த மெயின் ரீசன் சார். தட் இஸ் த மெயின் ரீசன் சார். என்ன அது? கைய நீட்டுற? என்னது? லீவ் லெட்டர் சார். எதுக்கியா லீவு? எனக்கு கல்யாணம் சார். கல்யாணத்துக்காக லீவா? ஏயா, கல்யாணத்தை ஹாலிடேஸ்ல வச்சுக்க கூடாது? இந்த நாட்டிலேயே ஒர்க்கிங் டேஸை விட ஹாலிடேஸ் தான் ஜாஸ்தி. பொங்கல்ல வச்சுக்க. பொங்கல் எனக்கு பிடிக்காது சார். பிரியாணி தான் ரொம்ப லைக்கிங். தீபாவளி? அது போயிடுச்சு. பட்டாசுலாம் வெடிச்சிட்டாங்களே சார். கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸுக்கும் யூசப் கானுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ரம்ஜான்ல வச்சுக்க. சார், ரம்ஜான் நோன்பு எச்சே கூட உள்ள முழுக முடியாது. கல்யாணம் எப்படி? அப்ப அடுத்த வருஷம் வச்சுக்க. அவ்வளவு நாள் தாங்காது சார். ஏயா, கல்யாணத்துக்கு அவசரமா? நாட்டுல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன? 7 புள்ள பெத்ததுனால நீங்க சொல்றீங்க. இன்னும் நான் பார்க்கவே இல்லையே. ஆல் ரைட், 2 நாள் லீவ் கிராண்ட் பண்றேன். 2 நாளா? சார், முகத்துல மல்லிப்பூவை மூடி குதிரை மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டு போய் வீட்டுக்கு முன்னால நிறுத்தி மல்லிப்பூ ரிமூவ் பண்ணாங்கன்னா மூச்சு விடுறதுக்கே 3 நாள் ஆகும். கல்யாணம் முடிஞ்சு இத்தியாதி எல்லாம் இருக்கு. 2 நாள் லீவ் எப்படி சார் பத்தோம்? கல்யாணத்தை இப்ப வச்சுக்க. இத்தியாதி அடுத்த வருஷம் வச்சுக்க. இத்தியாதிக்காகத்தான் கல்யாணமே சார். யூசப் கான்